கந்தன் என்ற திருப்பெயரை சொன்னால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கலங்கி நம்மை விட்டு விலகும். செந்தூர் வேலவா என்று சொல்லி முருகன் ஓடி வருவான். தீவினை ஒருபோதும் நம்மளை தீண்டாது. நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் தீராத பள்ளி சொல் நீங்கணுமா? மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகளில் ஒன்று நீண்ட காலமாக நிறைவேறாமலே தள்ளி சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை முருகப்பெருமானை நினைத்து வேண்டி இந்த ஒரு மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றி வருவதன் மூலம் நிறைவேறும் என்பது ஒரு ஐதீகம். ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்து மாவிளக்கை ஏற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து 7 நாட்கள் தவறாத இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். எனவே 7 நாட்கள் தொடர்ந்து கோவிலுக்கு செல்ல முடியுமா என்பதை திட்டமிட்டு அதன் பிறகு துவங்குங்கள். தேனும் தினையும் கலந்து மாவிளக்கு செய்ய வேண்டும். தினை மாவு கடையில் வாங்கினாலும் சரி, அல்லது தினையை வாங்கி லேசாக வறுத்து ஆற வைத்து மாவு அரைத்து கொள்ளுங்கள். இந்த மாவுடன் தேவைக்கு ஏற்ப சுத்தமான தேனை சேர்க்க வேண்டும். பின்பு கெட்டியாக பிசைந்து விளக்கு போல செய்து அதில் ஒற்றை திரி போட வேண்டும். மனதில் ஒரே ஒரு ஆசையை மட்டும் வேறின்றி விதைத்து அதே நிறைவேற வேண்டும் என்று அடம்பிடியுங்கள். முருகனுடைய சன்னதிக்கு சென்று இந்த தினையும் தேனும் கலந்து மாவிளக்கை வைத்து தீபம் ஏற்றுங்கள். இதுபோல தொடர்ந்து 7 நாட்களும் புதிதாக மாவிளக்கு செய்து தீபம் ஏற்றி முருகனை மனதார வழிபட வேண்டும். தேனும் தினையும் கலந்து மாவிளக்கம் போடும் பொழுது முருகனை நேரில் வந்து அருள் புரிவதாக ஒரு ஐதீகம் உண்டு. நிறைவேறப்படாத பிரார்த்தனைகள், பலிக்காத ஆசைகள் அத்தனையும் 7 நாட்கள் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி முடிக்கும் பொழுது நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. ரொம்பவே எளிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது 6 படை வீடுகளில் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். முருகனுடைய 6 படை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் தொடர்ந்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். அல்லது பழங்கால முருகன் கோவில்களும் சக்தி வாய்ந்த முருகிய திருப்பணி செய்யப்படும் கோவில்களும் இந்த பிரார்த்தனையை வேண்டி வையுங்கள். தீராத கடன் பிரச்சனைகள், தீராத பிணிகள், நோய் நொடிகள் ஏதாவது இருந்தாலும் இந்த 7 நாட்கள் மாவிளக்கு போட்டால் நிச்சயம் குணமாகும். திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, தொழில் முன்னேற்றம், சொத்து தகராறுகள் எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த பரிகாரம் சிறந்த தீர்வு தரும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு ஒவ்வொரு விதமான தெய்வத்தை வழிபட செய்யும் வழக்கத்தில் நாம் இருப்போம். அதிலும் பொதுவாக குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட செய்வோம். இதோடு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்குரிய தெய்வத்தையும் வழிபட செய்வோம். இந்த வகையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானங்களும் அசிங்கங்களும் பழி சொல்லும் நீங்க வேண்டும் என்றால் அதற்கு உதவி செய்யக்கூடிய தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான். அவர் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று இப்பொழுது பார்ப்போம். இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையில் அன்றுதான் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையாக கருதப்படுகிறது. அன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும் பொழுது 54 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வெற்றிலைகளை வாங்கி வெள்ளை நிற நூலால் மாலையை கட்டி எடுத்து செல்ல வேண்டும். அங்கு நம்ம முருகன் ஆலயத்தில் அந்த வெற்றிலை மாலையை செலுத்த வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு 6 என்ற எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை 6 முறை வலம் வந்து கோவிலில் ஒரு பக்கமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு ஓம் சரவணபவ என்னும் முருகனின் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். அருகில் முருகன் ஆலயம் இல்லை என்பவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்திற்கே அல்லது சிலைக்கோ இந்த மாலையை சாட்டி ஏதாவது ஒரு பொருளை நைவேத்தியமாக வைத்து மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம். மறுநாள் இந்த மாலையை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். மிகவும் இந்த எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் தீர்க்கும். முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள்.